காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். கரிய மேகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டது போல தோன்றுகிறது. அவை உனக்கு ஆசீர்வாத மழையை கொண்டு வரும். கொஞ்சமும் சந்தேகப்படாதே. இரவை பகலாக மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நானே. நீதியின் சூரியனாக தோன்றி உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன். எந்த கடினமான சூழ்நிலையையும் கண்டு பயந்து விடாதே. சிலுவையின் கொடிய மரணமே உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது. எந்த ஆசீர்வாதமும் முதலில் ஒரு பிரச்சனையாகவே தோன்றும். 13 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு பின்னரே யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான். 40 வருடங்கள் தன் மாமனது ஆடுகளை மேய்த்த வனாந்தர வாழ்க்கைக்கு பின்னரே மோசே என் ஜனங்களை விடுதலை செய்கிற தலைவனானான். 30 வருடங்கள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்த பின்னரே 3.5 வருடங்கள் ஊழியம் மின்னல் வேகத்தில் செய்யப்பட்டது. இன்று உலகம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மூலம் என் வேலை தொடர்ந்து நடைபெறுகிறது. புயலுக்கு பின் அமைதி உண்டு. இரவு பகலாக மாறும். பெருமழைக்கு பின் பூமியின் புல் பூண்டுகள் செழித்து வளரும். என் நிழலில் மறைந்து கொள். என் அடிச்சுவடுகளில் நடந்து வா. இருள் நீங்கும், வெளிச்சம் உதிக்கும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஆதார வசனம்: துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஏசாயா 61:3.